பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பூசாக கலை கல்லூரி செயலர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த அவையில் குழுமியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் இருபால் மாணாக்கர்களுக்கும் திருக்குறள் உலகம் கல்வி சாலை சார்பாகவும் வடம் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்பாக திருக்குறள் போற்றும் பெண்ணின் மாண்பு. திருக்குறளுக்கும் பெண்மைக்கும் என்ன தொடர்பு உண்டு? இது ஒரு பழங்காலத்து ஒரு நூல். பொதுவாக திருக்குறளை பெண் அடிமை நூல் என்று சொல்வார்கள், அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் திருக்குறள் மட்டும்தான் பெண்ணை தெய்வம் சொன்ன ஒரே ஒரு நூல் உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது திருக்குறள் மட்டும்தான். அந்த திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா திருக்குறள் போற்றும் பெண்ணின் மாண்பை பற்றி நம்ம ஒரு பட்டிமன்றத்தில் இரு பால் மாணாக்கருடைய செயல் வீரர்கள் அவர்கள் போர் வீரர்கள்னே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய உரை வீச்சை உங்களுக்கு செவிக்கு உணவு தரதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அதற்கு முன்னாடி இந்த பட்டிமன்றத்தினுடைய தொடக்க உரையாக நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்களை நாம் சிந்தித்தோம் என்றால் அதனால் மூலமாக நீங்கள் திருக்குறளை நோக்கி பயணம் செய்வதற்கு அது ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும். பெண் என்றால் என்ன? அது நாம் முதல் தெரிஞ்சுக்கணும். பெண் என்றால் என்ன? பெண் என்பவள் யார்? ஏன் பெண்ணை போற்ற வேண்டும்? இந்த 3 சிந்தனையை ஒவ்வொரு உயிருமே சிந்திக்கணும். இப்போ நீங்கள் பெண் என்றால் என்ன அப்படின்னு நாம் பெண் என்பவள் தன்னைத்தானே தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அறிவியல் அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், உயிரில் எந்த பேதமே கிடையாது. ஆனால் அறிவியல் அடிப்படையில் எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் என்று சொல்லுவார்கள். மொத்தம் 46 குரோமோசோம்கள் இருக்குது. அதில் ஜோடியாக 23 குரோமோசோம்கள் இருக்குது. அதில் ஒரு ஜோடி குரோமோசோனுடைய வேறுபாடு தான் அந்த பாலியல் குரோமோசோம் எக்ஸ் ஒய் என்ற குரோமோசோம் அடிப்படையில் தான் உயிர்கள் உடலுடைய பேதமை வருகின்றது. அது வரைக்கும் எந்த உயிருக்கும் இது உயர்ந்ததா இது பெரிதா அப்படின்லாம் கிடையாது. எக்ஸ் குரோமோசோம் என்பது பெண்ணினுடைய குரோமோசோமு. இதில் அந்த 23ஆவதில் ஒய் குரோமோசோம் இது ஆணினுடைய குரோமோசோமில் இருக்குது. இந்த எக்ஸ் ஒய் குரோமோசோமில் எக்ஸ் குரோமோசோமும் பெண்ணினுடைய கருமுட்டில் எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்தால் பெண் குழந்தை பிறக்கும். ஒய் குரோமோசோம் ஆணினுடைய விந்தனிலேருந்து பெண்ணுடைய கருமுட்டையில் இருக்க எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்தால் அங்கே ஆணாக பிறப்பாங்க. இதில் பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல் அடிப்படையில் சொல்கிறேன், அறிவியல் அடிப்படையில் நீங்கள் சிந்திக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். திருக்குறள் ஒரு தத்துவ அறிவியல் நூல். வெறும் இறைவனை மட்டும் பேசக்கூடிய ஒரு நூல் அல்ல. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய அறிவியல் கருத்துக்கள், இன்றைய இருக்கக்கூடிய குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி அளவு கூட திருக்குறளை நம்ம சிந்திக்க முடியும். இப்போ இந்த அடிப்படையில் பெண் என்பவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அறிவியல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, நிலை ஆற்றல் என்று சொல்வார்கள். கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, இயங்கு ஆற்றல் என்று சொல்வார்கள். அப்படி இயங்கு ஆற்றலாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் பெண் தான். அதனால தான் வள்ளுவர் பெண்ணை தெய்வம் என்று சொன்னார். அப்போ பெண் தெய்வம் தானா அப்படின்னு ஒரு சின்ன பரிசோதனை இருக்கும்ல. அந்த பரிசோதனையில் நான் திருக்குறள் 1330 திருக்குறளில் எந்த இடத்துல பெண்ணை உயர்ந்த இடத்துல பேசியிருக்காரு அப்படின்னு நான் சிந்திக்கிருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் திருக்குறள் நூல் கையில் கொடுக்க போகிறோம், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 109வது அதிகாரத்தில் தகையனும் குருத்தல் என்ற அதிகாரத்தில் பெண்ணினுடைய உயர்ந்த மாண்பை சுட்டி காட்டுகிறார். நீங்கள் என்னைக்காச்சும் யமனை பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் மரணத்துக்கு அடுத்து நம்ம யமனை சந்திப்போம். அந்த யமனை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு வள்ளுவர் கேட்குறார். பண்டறியேன் கூற்றென்பதனை இனியறிந்தேன் பெண்ணமை பேரமர் கற்று. இதுக்கு முன்னாடி நான் யமனை பார்த்ததே இல்லை. ஆனால் நீங்கள் யமனை பார்க்கணும்னா பெண்ணினுடைய ஒரு ஆற்றலை பார்த்தீங்கன்னா யமனை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். என்னடா இதுக்கு முன்னாடி யமனை பார்த்துற நம்ம மரணத்துக்கு பிறகு தான் யமனை பார்ப்போம். ஆனால் மரணத்துக்கு முன்னாடியே நீங்கள் யமனை பார்க்கணும்னா பெண்ணினுடைய கண்ணை பார்த்தா போதுமா? அவங்களுடைய அறச்சீற்றம், நீங்கள் கண்ணகியெல்லாம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது, அவங்களுடைய அறச்சீற்றத்தில் ஒட்டுமொத்த மதுரையவே எரிச்சாங்க. அப்போ யமனை இதுக்கு முன்னாடி நேரடியாக பார்க்கணும்னா பெண்ணினுடைய கண்ணை பார்த்தா போதுமா? அவங்களுடைய கோபம் வருகின்ற பொழுது அந்த சீற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதே இடத்துல தெய்வம் யாரைத்தான் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதே பெண் தான் தெய்வமா. அணங்குகோள் ஆயில் மேல் கொள்ளோ கணங்குலை மாதர்கொள் நெஞ்சு அப்படின்னு சொல்கிறார். அணங்குகோள் அப்படின்னா தெய்வத்துக்கு சமமாக ஒரு பெண்ணை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார்.
பெண்ணினுடைய கண்ணை பார்த்து பேசவே முடியாதுன்றார் வள்ளுவர். எனக்கு பெரிய வியப்பு என்ன அப்படின்னா, கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் என்று அறிதுன்றார். பெண்ணினுடைய கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணை என்னுடைய மனைவிட்ட என்னுடைய மகள்கிட்ட நான் பார்த்துருக்கேன். என்னுடைய பொண்ணு கோபிக்கும் பொழுது அப்படி ஓரமாக நின்று அந்த கண்ணை வந்துட்டு, அப்பா நீ அம்மாவோட பொண்ணா, அம்மாவுக்கு சொந்தமா, தம்பிக்கு சொந்தமா, இல்லை எனக்கு சொந்தமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது எனக்கு நடுங்கிரும். என்ன பாப்பா இப்படி கேட்குற, ஒரு 2 கண்ணில் எந்த கண்ணு எனக்கு வேணும்னு எப்படி சாமி சொல்ல முடியும்? அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ தம்பிக்கு அண்ணனுக்கு சொல்கிறியா என்னை சொல்கிறியா அப்படின்னு மிரட்டுற தோணிலே பொண்ணு கேட்பாங்க. அதில் நான் நிமிர்ந்து பார்க்கவே முடியாது என்னுடைய பொண்ணுடைய கண்ணை. என்ன காரணம்னா, என்னை சொல்லு அப்படின்ற அந்த அதிகார தோணை என் பொண்ணுகிட்ட இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், சாமி 2 கண்ணில் நான் ஒரு கண்ணு நான் மூடிட்டேன்னா நான் ஒரு கண்ணு சரியாக தெரியாது தங்கம், அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு. அப்போ குளியல் அறையில் போய் இப்படிலாம் நீ கேட்கலாமா சாமி, நீ தானே தங்கம் என் கண்ணு 2 கண்ணு அப்படின்னு போய் சொல்லுவேன். ஆனால் வெளியே வந்துட்டு 2 கண்ணு என் 2 குழந்தையும் தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வள்ளுவர் சொல்கிறார், கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரை நோக்கு 3 இடத்து. ஒரு பெண்ணிட்ட எம்மனுடைய பார்வையும் இருக்குது, பெருங்கருணையாக தெய்வத்தினுடைய பார்வையும் இருக்குது, அதே மாதிரி மான் போல அச்சமுடைய ஒரு பார்வையும் இருக்கா. இந்த 3ம் யாரிடம் இருக்குது என்றால் பெண்ணிடம் தான் இருக்கா. அப்போ பெண் ஆற்றல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அதே இடத்துல பெண் என்பவள் யார் என்று இது சிந்திக்கின்ற பொழுது பெண்ணை தெய்வம்னு சொன்ன ஒரே ஆள் வள்ளுவர் தான். அப்பா இந்த உலகத்தில் அறம் சார்ந்த கல்வி படிக்க உனக்கு வழி இல்லாட்டியும் பரவாயில்ல, அறம் இல்லாத செயலை எந்த தப்பு வேணால் பண்ணு, ஆனால் ஒரு பெண்ணை தப்பாக நினச்சிடாதப்பா அப்படின்னு சொன்னார். 133 அதிகாரத்தில் அறத்தை கடைபிடிங்கன்னு சொன்ன வள்ளுவர் ஒரே ஒரு இடத்துல அரண் வரையான் அல்லவை செய்யணும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு பெண்ணை நான் தப்பாக நினச்சேன்னா 10 பேர் தப்பாக நினச்சா அந்த பெண் தானாகவே தப்பாக போயிடுவாளாம். அந்த அளவுக்கு உணர்ச்சியினுடைய பெருக்கு பெண்ணிடம் இருக்குது. அப்போ பெண்ணை தெய்வமாக போற்றணும். அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் ஆக்கத்தையும் இருக்கும், அழிவையும் கொடுக்கும் என்று எச்சரிக்கிறார். அப்போ எப்படி பெண்ணை போற்றணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். இந்த 3 கேள்வி தான். பெண் என்றால் என்னன்னு பார்த்தோம், அது ஒரு கைனட்டிக் எனர்ஜி, இயங்கு ஆற்றல். பெண் என்பள் யார் என்றால் தெய்வம். அதை எப்படி போற்றணும் இருக்கா இல்லைங்களா, அது தெரிந்து கொண்டால் அடுத்து இந்த வீரர்கள் அவங்களுடைய வேலையை பார்த்துருவாங்க. பொதுவாக பெண்ணை போற்றக்கூடிய பண்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான விஷயம் என்னென்னா, நம்ம பெண்ணை சரியாக போற்றுறதில்லை. பெண்ணை வள்ளுவர் நிலத்துக்கு சமமாக செய்கிறார். எப்படி நிலத்துக்கு சமமாக அங்கே இருக்குன்னா, மண்ணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறார். என்ன மண்ணும் பெண்ணும் சமம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நன்செய் புன்செய் நிலம் புறம்போக்கு நிலம். எத்தனை பேருக்கு புன்செய்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியாது, நன்செய் நிலம்னா தெரியுமான்னு தெரியாது, புறம்போக்கு நிலமான்னு தெரியுமானா தெரியாது. ஆனால் 3 நிலத்தையும் வள்ளுவர் பெண்ணுடன் ஒப்பிடுகிறார். அதாவது புன்செய் நிலம், காட்டு வெள்ளாமல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய நிலத்துக்கு பேர் புன்செய் நிலம். கொஞ்சமாக மழை பெஞ்சா கூட அதில் நம்ம என்ன செஞ்சிடலாம், உழுது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடலாம், விதை விதைச்சு பயிரை விதைச்சிடலாம். அதே மாதிரி நன்செய் நிலம், நிலப்பகுதி, அதாவது நம்ம வயல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது நன்செய் நிலம். புறம்போக்கு நிலம் எதுக்குமே வேளாண்மை செய்யப்பட முடியாது. இந்த 3 நிலத்தையும் வள்ளுவர் ஒப்பிட்டு சொல்கிறார். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம்புலந்து இல்லாலை ஊடிவிடும். இது புன்செய் நிலத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு திருக்குறள். ரொம்ப அருமையான ஒரு திருக்குறள். எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்குள்ளேயே குடும்பம் ஓட்டிட முடியுமா, அந்த அளவுக்கு அந்த புன்செய் நிலத்துக்கான ஒரு இதை அவர் சுட்டி காட்டுகின்றார். அதே நேரத்தில் நன்செய் நிலம் இருக்குது. இந்த நன்செய் நிலத்தை உழவுன்ற அதிகாரத்தில் பயன்படுத்தி ஏரினும் நன்றாம் எருவிடுதல் நீரினும் நன்றதன் காப்பு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நன்செய் நிலத்தில் எவ்வளோ தூரம் நீங்கள் நடுறீங்களோ அதே நேரத்தில் நீர் விடணும், பாதுகாப்பு கொடுக்கணும். பொங்கலுக்கு மனைவிக்கு சேலை எடுத்து கொடுக்கணும், தீபாவளிக்கு சேலை எடுத்து கொடுக்கணும், கேட்கும் போதெல்லாம் செய்யணும். அப்போ தான் அது செழித்து வளரும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல முரண்படும். அதே நேரத்தில் புறம்போக்கு நிலத்தையும் சுட்டி காட்டுறார். இந்த 3 நிலத்தையும் சுட்டி காட்ட வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, மன முறிவை பற்றி எந்த இடத்துலையும் சொல்லலை. அப்பா உன்னுடைய வினைக்கு தகுந்த மாதிரி உனக்கு அமையிறது புன்செய் நிலமாக இருக்கலாம், நன்செய் நிலமாக இருக்கலாம், புறம்போக்கு நிலமாக இருக்கலாம். அதை போற்றி உன்னுடைய வினையை கழித்து நீ மேம்பாடு அடைஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெண்ணை போற்றக்கூடிய இடத்துல நான் பார்த்து வியந்தது என்னன்னா, யார் பெண்ணை உலகத்துக்கு உயர்ந்த தெய்வமாக மதிக்கலையோ பகை பாவம் அச்சம் பழி என 4ம் இகவாவம் இல்லிருப்பான் கண். பகையும் வந்துடும்,
பாவமும் வந்துடும், அச்சமும் வந்துடும், இந்த பழியும் வந்துடுன்ற. அப்போ இந்த பெண்ணை போற்றக்கூடிய பண்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறார். பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண். இந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் நம்பிடக்கூடாது. பெண் குழந்தைங்க தெரிஞ்சுக்குங்க. முக்கியமாக வள்ளுவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் நம்பிடாதீங்க. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலரா. சிலர் சொல்லிட்டா பரவாயில்ல, பலர் அப்படி தான் இருப்பாங்களா. அப்போ யாரை நம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெள்ளையும் சொல்லையும் போட்டிருக்காங்க, காவி உடை உணிஞ்சிருக்காங்க, உயர்ந்த பதவியில் இருக்காங்க அப்படின்லாம் யாரையும் நம்பக்கூடாதான். ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். இந்த உலகம் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டுத்தொகை. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட இருக்கிறது ஞாலம். ஞாலம்னா தொங்குதல். அந்த அறிவை பெற்றவர்கள் தான் அறம்பொருள் கண்டவர்கள். அவர்களைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி பெண்களை போற்றக்கூடிய ஒரு மாண்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தொடக்க உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த இரு அணியில் முதல் வரக்கூடிய நிர்வாகத்திறன் அடிப்படையில் முதல் அணி பேச வர்றாங்க. இது சமூகவியல் துறை ராகவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சொல் பிறக்கும் இடம் தமிழ், சிந்தனை பிறக்கும் இடம் பட்டிமன்றம். அப்படி இந்த சிந்தனை திருவிழாவை சிறப்பிக்கும் மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களுக்கும், மேடை நண்பர்களுக்கும், அனைத்து அறிவு சார்ந்த பார்வையாளர்களுக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். தொன்மை காலத்திலிருந்தே ஒரு பெண் என்பவள் ஒரு வீட்டினுடைய கருப்பொருளாக அல்லது உட்பொருளாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி பெண்ணுடைய உயர்வை, பெண்ணுடைய பெருமையை திருக்குறளில் பொருத்தியவர், திருக்குறளில் நிரூபித்தவர் யார் அப்படின்னு கேட்டா பொய்யாமொழி புலவரான திருவள்ளுவர். இப்போ திருக்குறள் இருக்கக்கூடிய சில கருத்துக்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாமே. முதல்ல ஒரு குறள்ல சொல்றாரு என்ன அப்படின்னா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்வாழ்வு ஏற்படுத்துவான் அப்படின்ற ஒரு கருத்து. இந்த கருத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஒரு சமூகத்துடைய அடிக்கல்லாக அடித்தளமாக இருப்பது என்னவென்றால் இல்லற வாழ்க்கை தான். அந்த இல்லற வாழ்க்கையின் நிர்வாகம் யார் கையில் இருக்கிறது அப்படின்னா பெண்ணுடைய கையில் தான் இருக்கிறது. ஒரு வீட்டினுடைய நிலைத்தன்மையை தீர்மானிப்பது எது அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய நிர்வாகத்திறன் தான். முதல்ல இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகத்திறன்னா என்ன, ஆளுமை திறன்னா என்ன, இதற்கிடையே உள்ள வேறுபாடுகளை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல ஆளுமை திறன். ஆளுமை திறன்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது நேர்மை, தன்னம்பிக்கை, உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் சொற்திறன். இந்த திறன்லாம் ஆளுமை திறன். இதற்கு வள்ளுவர் ஒரு குறளை சொல்கிறார் என்னவென்றால், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருக்கக்கூடிய மைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு பெண்ணிற்கு இந்த பொருளாதார மேலாண்மை அப்படின்ற திறன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். மற்றொரு புறம் நிர்வாகத்திறன். நிர்வாகத்திறன்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது திட்டமிடுதல், முடிவெடுத்தல், வள மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு, இதெல்லாம் நிர்வாகத்திறன். ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு சரி, அவருக்கு எது சரி தப்புன்னு தெரியுது, அறநெறிகள் இது எல்லாமே தெரியுது. இது மட்டும் ஒரு வீட்டை நடத்துவதற்கு போதுமா அப்படின்னு கேட்டால் அதோட பதில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இதைத்தான் திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை அப்படின்னு. அதாவது இந்த திருக்குறள்ல எப்படி இந்த பொருளாதார மேலாண்மை அப்படின்ற ஒரு திறன் ஒரு பெண்ணிற்கு எவ்வளவு முக்கியம் என்று அவர் கூறுகிறார். இந்த நிர்வாகத்திறனோட உச்சத்துக்கு கொண்டு போற மாதிரி திருவள்ளுவர் ஒரு குறளை சொல்றாரு என்ன அப்படின்னா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு. அதாவது இந்த குறள்ல 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு கருவி, காலம், அப்புறம் செய்கை. அதாவது செய்கை அப்படின்னா செயல்பாடு. சரியான வளங்களை சரியான நேரத்தில் சரியான முறையோடு யார் ஒரு செயலை எந்த ஒரு இடையூறு வந்தாலுமே அதை வெற்றிகரமா முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு சிறந்த நிர்வாகி. அதுதான் ஒரு சிறந்த நிர்வாகிக்கான பண்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ ஆங்கிலத்துல இந்த ஒரு குறளை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு படத்தோடைய டைலாக் ஞாபகம் வருது. என்னன்னா, அந்த படையப்பா படத்துல ரஜினி சொல்வார் இல்லையா, மாப்பிள்ள அவரு தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டை என்னோடது அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கு வீட்டினுடைய தலைவன் என்னவோ ஆண் தான், ஆனால் வீட்டில் உள்ள முக்கிய முடிவெடுத்தெல்லாம் யார் எடுக்கிறா, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால்
எது இருக்கிறது என்றால் பெண்ணின் நிர்வாகத்திறன் தான் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்போ ஒரு உண்மை நிகழ்வை எடுத்துக்கொள்ளும். இந்த கொரோனா காலத்தில் நிறைய ஆண்கள் அவங்களோட வேலையை இழந்துட்டாங்க. அப்போ யார் அவங்க வீட்டை நடத்தினா அப்படின்னு கேட்டால் பெண் தான். எப்படி அப்படின்னா சிறு தொழில்கள் மூலமாக, எப்படி அப்படின்னா அவங்களோட வீட்டிலே சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலமா, இல்லைன்னா தையல் தொழில்கள் மூலமா வரக்கூடிய அந்த சிறிய வருமானத்தை வைத்து தான் அவங்க அந்த வீட்டை நடத்தினாங்க. இங்கு என்னதான் அறநெறியை காக்கின்ற ஆளுமை திறன் பெரிதாகவே இருந்தாலும் அந்த வீட்டை காப்பாற்றியது நிர்வாகத்திறன் தான் என்று நான் கூறுகிறேன். ஆங்கிலத்தில் 2 வரிகள் இருக்குது. அதாவது knowledge is not the real power, the implementation of the knowledge is the real power அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இங்கு ஒரு பெண்ணிற்கு எது சரி எது தப்பு அந்த அறநெறிகளை எல்லாம் அறிந்து கொள்வது அறிவு. ஆனால் அந்த அறநெறிகளை வாழ்க்கை முறையில் பயன்படுத்தி ஒரு குடும்பத்தை நடத்துவதுதான் இங்கு நிர்வாகத்திறன். ஆகவே ஆளுமை திறன் என்பது ஒரு விளக்கை போன்றது. அது தனிநபர் சம்பந்தப்பட்டது. அது தன் அருகில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஒளியை தரும். ஆனால் நிர்வாகத்திறன் என்பது ஒரு சூரியனை போன்றது. அது சமூக நலத்தை கருத்தில் கொண்டது. தன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே அது வெளிச்சத்தை தருவது. முடிவாக திருக்குறள் போற்றும் பெண்ணின் மாண்பு அறத்தை காக்கின்ற ஆளுமை திறனில் ஆரம்பித்தாலும் அது முழுமையடைவது என்னவோ இல்லறத்தை காக்கும் நிர்வாகத்திறத்தில் தான் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக ராகவி அம்மா அவர்கள் தன்னுடைய கருத்தை ஆழமாக எடுத்து வைத்தார்கள். இதில் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆளுமையில் தொடங்கினாலும் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆளுமையில் தொடங்கினாலும் அது ஒரு புள்ளி தான், ஆனால் முழுமையை அடைவது என்னமோ நிர்வாகத்தில் தான் அப்படின்னு சொன்னாங்க. இதில் நான் பார்க்க வியந்தது என்ன அப்படின்னா, அவங்க ஆங்கிலத்தில் ஒரு சொல் சொன்னாங்க, த நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொன்னாங்க. இதை வள்ளுவர் சொல்கிறார், உலகத்தில் எது இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் அறிவு இல்லாமல் இருந்துடக்கூடாதான். அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையாக வையாது உலகின்றார். அப்போ என்ன செஞ்சால் என்ன விளைவு வரும், அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்றத அறிவு இல்லைன்னா அந்த இடத்துல நிச்சயமாக பண்பாக இருந்தாலுமே அது உயர்ந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய கருத்தை ஆழமாக வைத்த ராகவி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த கருத்தை மறுத்து பேசுவதற்காக முதலில் நிகிதா அவர்கள் 2ஆம் சமூகவியல் துறையிலேருந்து வர்றாங்க. ரொம்ப ஒரு போர் வீரருக்கான ஒரு குணத்தை கொண்டு நான் முன்னோட்டு பார்க்கின்ற பொழுது அவ்வளோ ஒரு செழுமையான கருத்தை பதிய வச்சாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய கருத்தை மறுத்து பேசி ஆளுமை பண்பு தான் முக்கியம் என்று பேச வருகிறார்கள். நன்றி. உள்ளம் அது வெள்ளை உள்ளம் உணர்வெல்லாம் தமிழ் வெள்ளம் கொள்ளை கொண்ட தமிழ் பூவே குவளை அதில் நீ மணக்க பெற்றவளே எனக்காக்க சொல்லத்தான் வார்த்தை இல்லை சொல்லிவிட்டால் தோல்வி இல்லை சொல்லுகிறேன் வெற்றி பெற தூயவளே குளிர்ந்தவளே மாயவனார் மாண்போடு மனமெல்லாம் என்னோடு ஆயர் படி தீர்ப்புரைக்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம், என் பெயர் கா நிகிதா. ஸோ அதாவது பெண் இருக்காங்கல்ல, கண்ணிற்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, காதலுக்கு மெய் அழகு, பெண்ணிற்கு பண்பே அழகு அப்படின்னு நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. திருவள்ளுவர் சொல்றாரு, அழகு என்பது சில காலம், ஆனால் முகத்தில் இருக்கும் அழகுதான் சில காலம், முகவரியில் இருக்கும் அழகு எக்காலமும்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் அறத்துப்பாலில் பெண்ணில் பெருந்தக்க யாவலர் என்று கேள்வி எழுப்பி பொருட்பாலில் பெண்ணே பெருமை உடைத்து என்று சொல்லி காமத்துப்பாலில் பெண்ணில் பெருந்தக்க இல் என்று சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள். அதாவது அறத்துப்பாலில் பெண்ணை விட யாரு சிறந்தவங்கன்னு கேட்டுட்டு பொருட்பாலில் பெண்ணோட திண்மை, அதாவது அவங்களோட பண்பே வீட்டையும் நாட்டையும் ஆளக்கூடியது என்று சொல்லியும் காமத்து பால்ல சொல்றாரு, அவரே கேள்வி கேட்டு அவர் சொல்றாரு, பெண்ணை விட சிறந்தவங்க இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இத்தனை தடவை நாங்கள் 3 பேர் பண்பை பற்றி பேச வந்திருக்கோம். அதை பிடிவாதத்தனமாக நாங்கள் இல்லவே இல்லைன்னு மறுக்கிறதுக்கு 3 பேர் இருக்காங்க. அப்போ பண்பு அப்படின்றது என்னது, பெண்ணோட பண்பை ஏன் போற்றணும் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அதாவது அவசரமும் மாத்திரமும் அகமெல்லாம் நிறைந்திருக்க அவையே சிறு என்று அப்படியே நினைத்திருக்க இவளும் வந்துவிட்டால் அனைத்தையும் மாற்றி விடுவாள் என்ற சுமையும் ஏற்றுக்கொண்டு இத்தனையும் ஒரு நாள் மாறும் இல்லற வாழ்வும் நல்லறமாகும் என்று அடுத்த நாளை கையில் தொடங்கி படித்த படிப்பினையும் மட்டாளியில் போற்றுவிட்டு உற்ற துணை உறவாய் மாறியவே பட்ட வேதனை தீரவே பலமாய் ஒழித்து
ஓட்டை விழும் பட்ஜெட்டை ஒட்டிடவே முயன்றிடுவாள். மழை நேர மாலையிலே குடையின்றி பேருந்தில் சென்றால் குறுகுறு பார்வையெல்லாம் கூடவே கடந்து குழந்தை குடும்பத்தினரை நெஞ்சில் சுமந்து பழக்க வழக்கம் யாவையும் பார்த்து பழகிய பண்பாளர். நிழலாய் நிற்பவள் நித்தம் நிம்மதியை விற்பவள். கற்றுத்தந்தே கழித்தவள் கடமை உணர்வை விதைத்தவள். பாசத்தையும் பண்பையும் பட்டறிவாள் படித்து வாழும் பெண்ணியத்தை வாழ்த்தவோ வார்த்தையே இல்லை. இது மட்டும் இல்லைங்கய்யா, இப்போ இந்த காலத்துல கணவன் மனைவிக்குள்ள பேசிக்கிறது என்னன்னா, இப்போ பொண்டாட்டி சொல்லி புருஷன் கேட்கணுமா அப்படின்றது. ஆனா பொண்டாட்டி சொல்லி புருஷன் கேட்காம 2 அடி 4 மிதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஐயோ கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொல்றாரு, பெய்யன பெய்யும் மழைன்னு சொல்றாரு. அதாவது இந்த குறள்ல நாம் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, அறநெறிகளை பின்பற்ற அந்த திண்மையை பின்பற்றக்கூடிய பெண் சொன்னா இயற்கையே கேட்கும்னு. மழை பெய்யும்னா பெய்யுமாமா. அதை விட அடுத்தபடி மேலாக அவர் சொல்கிறார், எங்களோட எதிர்த்தரப்பில் இருக்க 3 பேருக்கு ஒரு சின்ன குழப்பம்னு நினைக்கிறேன் தலைப்பில். அதாவது அவங்க வந்து இப்போ நம்ம ஹோட்டல் போகிறோன்னு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்வர் இருக்கிறாரு, அவர் வேணுன்றதை வந்து வைக்கிறாரு, தண்ணி இல்லைன்னா தண்ணியை நிரப்புறாரு, நமக்கு வேணுன்றதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க இதை தான் பெண்ணோட திறமையும் பண்புன்னு நினச்சி குழப்பிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாய் 4 பேர் இருக்காங்க, 3 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குதுன்ற பட்சத்தில் 3 பேருக்கு வயிறார சாப்பாடு போட்டு இப்போதான் கண்ணு நான் சாப்பிட்டேன் பசிக்கல அப்படின்ட்டு சாப்பாடை பிசைஞ்சு ஊட்டுறாங்க பார்த்தீங்களா. ஊட்டுறப்போ அன்பையும் மரத்தையும் சேர்த்து ஊட்டுற இடத்துல தான் தெய்வமே தோத்து போறாங்க நண்பர்களே. இது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். என்னோட எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து செவியில ஒழிச்சு மூளையில ஏறுற மாதிரி தலைப்பை இன்னொரு முறை சொல்லுங்க நடுவர் அவர்களே. திருக்குறள் போற்றும் பெண்ணின் மாண்பு. அதுக்கு அடுத்தது நடுவரே, இல்லறத்தை காக்கும். இல்லறத்தை காக்கும். மூச்சுக்கு 300 தடவை இல்லறம் இல்லறம்னு சொல்றமே, ஏன் வீடுன்னு சொல்ல தெரியுமா? ஏங்க வீடுன்னு சொல்லல? நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வீடுன்றது எல்லா உயிருக்கும் கூடிய அந்த ஒரு இடம் இருக்குது. ஆனால் பெண்ணுக்கு மட்டும் நான் அதை ஒரு தனியாக ஒரு அறச்செயலாக அதை வடிவமைத்திருக்கார் அவர். ஆமாங்க ஐயா, அதாவது வசித்து வந்தால் அது வீடு, தங்கி இருந்தால் அது விடுதி. ஆனா எங்க ஒரு பெண் அறத்தையும் பண்பையும் கொண்டு ஆள்றாதோ அதுதாங்க ஐயா இல்லறம். அதுதான் இல்லறம். இவங்க அதையே முதல்ல ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு வந்து நான் பேசணும்னு எதிர்பார்க்குறேன். அவங்களுக்கு இல்லறத்தை காக்கும் திறன் வேண்டும் என்றால் ஒரு நல்ல ரோபோட்டையோ இல்லை ஒரு கால்குலேட்டரையோ என்னோட எதிர்த்தரப்பில் இருக்கவங்களுக்கு பரிசளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க விளக்கு போன்றுன்னு, அதற்கு எதிர்த்தரப்பிலிருந்து நான் சொல்ல வேண்டாமா? அதாவது திறமைங்கிறது உப்பு மாதிரி, பண்புங்கிறது பசி மாதிரி. பசி இருந்தால் தானே உப்புக்கே மகிமை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகிதா அம்மா அவர்கள் மிகச்சரியாக எதிர்த்தரப்புக்கு தன்னுடைய வாதத்தை வைத்திருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இல்லறம்ன்ற ஒரு சொல்லு தான். இதை வந்து கையாண்டு தன்னுடைய வாதத்தை அவங்க வச்சுருக்காங்க. ரொம்ப சிலிப்பூட்டுச்சு. என்னென்னா, ஒரு கருத்தை வைக்கின்ற பொழுது ஆழமாக வைத்து மறுக்க வேண்டிய ஒரு சொல் வன்மை இருக்குது பார்த்தீங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த அம்மா பேசும்போது நான் பார்க்கும் பொழுது, பெண் மென்மையானவள், ஆனால் மென்மையானவளுக்கு திண்மைன்ற ஒரு சொல்லை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறேன். மென்மையாளவுக்கு ஏன் திண்மையை சொல்கிறார் வள்ளுவர்? அப்போ ஆணுக்கு சொல்லலையோ அப்படின்னு ஒரு சிந்தனை. ஆனால் ஆணுக்கும் திண்மை வேணுன்றார். இன்மை ஒருவருக்கு இழிவென்று சால்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்று சொல்றார். அப்போ மென்மையாளவுக்கு திண்மையை புகுத்தி கற்பு நெறி தான் சிறந்த சொன்ன வள்ளுவர் ஆணுக்கு சொல்லலையோ அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் ஆணுக்கும் சொல்லியிருக்காரு. எப்படி ஒருமை மகளிர் போல கொண்டொழுகின் தன்னைத்தான் உண்டு அப்படின்னு சொல்றார். அப்போ ஒருமை மகளிர் போல கற்பு நெறி யாருக்கும்னா ஆணுக்கும் தான் உண்டு, ஆணும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆணு பண்புடையவளாக இருக்க வேண்டும். ஏன்னா நிலம் என்பது பெண்ணு, விதை வந்து ஆணு. நிலத்தை உழுது பண்படுத்தக்கூடிய ஒரு ஆணுக்கு பண்பு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பண்பை ஊட்டி வளர்க்குறதே யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லத்தை ஆளக்கூடிய இல்வாழ்க்கை சொல்லி அந்த இல்லறத்தை அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. ஏன்னா அறம் என்பது இன்னொரு இடத்துல இன்னொரு உயிருக்கு உடலை கொடுக்கக்கூடிய ஒரு அறச்சியான செயல். அப்படிப்பட்ட தன்னுடைய வாதத்தை வைத்து ஆளுமை பண்பு தான் சிறந்ததுன்னு சொல்லி தன்னுடைய கருத்தை முடித்திருக்காலும் அவர்களுக்கு மிகுந்த ஒரு பாராட்டை தெரிவித்துக்கிறேன். நன்றி.
அடுத்ததாக நிக்கிதா அவங்களுடைய கருத்துக்களை மறுத்து பேசுவதற்காக ஓகே, மேட்டுப்பாளையத்திலிருந்து முகமது ராஜா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சொல்லாற்றல் கொண்டவர். அவர் தன்னுடைய கருத்துக்களை மிகச்சிறந்த ஒரு போர்வால் அடிப்படையில் கண்டிப்பாக தன்னுடைய கருத்தை பதிவிப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. செவிகளுக்கு தேன்வார்க்கும் செந்தமிழே, நாவினில் நர்த்தனமாடும் நற்றமிழே, செந்தமிழே உனக்கு என் முதற்கண் வணக்கம். அறிவுக்கு ஒரு அரிஸ்டாட்டில், அழகுக்கு அரவிந்த் சாமி, அமைதிக்கு அன்னை தெரசா, இவை அனைத்தையும் கலந்த கலவையாய் இங்கு வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அவையில் இருக்கும் அனைத்து ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கவிமணிக்கு இணங்க வள்ளுவனும் பெரித பெண்ணின் பெருமையையும் மாண்பையும் எங்கே நிறுத்தியிருக்கிறாய் தெரியுமா? அவள் பேசும் சொற்களில் மட்டும் நிறுத்தவில்லை, அவள் இல்லகத்தை நடத்தும் நடத்தையிலே நிறுத்தியுள்ளார். எதிரணியிலே எனக்கு முன் பேசிய என் தங்கை, வாழ்ந்தால் வீடு இருந்தால் விடுதி, என்ன சொன்னீங்க? வாழ்ந்தால் வீடு இருந்தால் விடுதி. அந்த விடுதியும் வீடும் இல்லகமாக மாறுவது ஒரு பெண் அதை நடத்தும் கூடிய நிர்வாக திறத்தில் மட்டுமே உள்ளது என்பதை அவர் மறந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். நடுவரவரே, வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. ஒரு பெண் சிறந்த நிர்வாகியாக ஒரு வீட்டை நிர்வாகம் செய்தால் அந்த வீட்டில் இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லை என்கிறார். நம்ம நாட்டுடைய எமர்ஜென்சி ஃபண்ட், அவசர கால நிதி எங்கே இருக்கிறது தெரியுமா நடுவர்களே? சொல்லுங்க. ஆனா நம்ம வீட்டுடைய அவசர கால நிதி எங்க இருக்கு தெரியுமா? நம் சமையலறையுடைய கடுகு டப்பாயில தான் அந்த அவசர கால நிதியே இருக்கு. ஒரு பெண் தன் ஆண் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அந்த குடும்பத்தை நல்லபடியா நடத்துவா. 5,000 ரூபாய் வாங்கும் போது நடத்தினா, 1000 ரூபாய் வாங்கும் போது நடத்தினா, 500 ரூபாய் வாங்கினா நடத்துவாள். அதுதான் பெண். அந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட் என்பது பெண்ணுக்கே உயிர்த்தான குணமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தில் வெறும் கணவன் மனைவி மட்டும் கிடையாது. ஆயிரக்கணக்கான உறவுகள் இருக்கிறார்கள். அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, இத்தனை பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தோட இருக்கிறாங்க. இங்க இருக்க எல்லாத்துக்குமே யாருக்கு என்ன வேணும், யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து சரியாக திட்டமிட்டு அதை அனைத்தையும் பூர்த்தி செய்வது அந்த பெண்ணினுடைய வீட்டின் நிர்வாகத்தின் அல்லவா? மேலும் திருவள்ளுவர் இன்னும் அழகாக சொல்லியிருக்கிறார், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் மகனை சான்றோன் அளவுக்கு உயர்த்துவது அந்த பெண்ணினுடைய நிர்வாகத்தின் வீட்டை அவங்க எவ்வளோ அழகாக ஆண்டு இருக்காங்களோ அதுதான் அந்த அகத்தையே அந்த மகனுக்கு ஊட்டுது. நிர்வாகத்திறன் மட்டுமல்ல நடுவர்களே, பெண் நிர்வாகத்தில் ஏன் சிறந்து விளங்குகிறார் தெரியுமா? ஒரு ஆண் வெளியில போய் ஒரு மூலப்பொருட்களாக பணத்தை கொண்டு வரலாம், மூலப்பொருட்களை சேமிக்கலாம். ஆனால் அதை முழுமையான வாழ்க்கை பொருளாக மாற்றுவது ஒரு பெண்ணின் கையில் மட்டுமே தான் உள்ளது. நடுவர்களே, குடும்பம் என்பது ஒரு வண்டி மாதிரி. அதில் அன்பு என்பது பெட்ரோல் மாதிரி. அந்த பெட்ரோலை அளவா போடணும். அதிகமாக போட்டால் நிரம்பி வலிஞ்சுக்கும். அகத்தை அதே மாதிரி தான் அளவா ஊட்டணும். ஆனால் எப்படி ஊட்டணும்? நிர்வாகத்திறத்தோடு சேர்த்திய ஊட்டும் போது அந்த அகத்தில் தான் அந்த அகம் சரியாக ஒரு மகனுக்கு போய் சேர்கிறது என்பதை உணர வேண்டும் நம் அனைவரும். நடுவர் அவர்களே, நீதி தவறாத தராசின் முல்லை நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் சொல்கிறேன். கணவன் கொண்டு வந்த சம்பளத்தை சரியாக நடத்துவது ஒரு பெண்ணுக்கே உயிர்த்தான விஷயமாக இருக்கிறது. மேலும் இன்றைய விவாத கடலுக்கு மாலுமையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்கள், திருக்குறள் போற்றும் பெண்ணின் மாண்பு பெரிதும் நிலை பெற்றிருப்பது இல்லகத்தை நடத்தும் நிர்வாகத்திலே உள்ளது என்று தீர்ப்பளிப்பார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகமது ராஜா அவர்கள் மிக அற்புதமான ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. பொதுவாக கணவன் வெளியே போய் எவ்வளோ வேணால் சம்பாதிச்சுட்டு வரலாம். ஆனால் முதல் செலவு என்னவா இருக்கணும் அப்படின்னு என்னுடைய வீட்லேயும் சொல்லுவாங்க. முதல் செலவே சேமிப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த சேமிப்புன்ற பழக்கமே எனக்கு கிடையாது. அடிக்கடி சொல்லுவாங்க. பொழுதுனிக்கும் அவங்க அந்த கருத்தை பதிவு பண்ணாங்க. நான் ஒரு நாளும் கேட்டதில்லை. அது தவறு தான். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக ஒரு செலவு, நானும் நிறைய ஒரு முதலாளிகிட்ட பழகியிருக்கேன். அவங்களுடைய வருமானத்தில் முதல் செலவே சேமிப்பு தான். என்ன காரணம் அப்படின்னா, எப்பயாவது ஒரு இடத்துல
இடைஞ்சல்கள் வரும், சிக்கல்கள் வரலாம், இல்லை கொரோனா மாதிரி ஒரு காலங்கள் வரலாம். அந்த நேரத்தில் ஒரு பொருளாதார சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை பெரும்பாலும் அந்த முதல் தொழிலாளி முதலாளி என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் இல்லத்தில் முதலாளி யார் அப்படின்னா மனைவி அவங்க தான். வாழ்க்கை துணையினுடைய அந்த ஒரு நிர்வாகத்திறன் இல்லைன்னா நிச்சயமாக அறம் செய்வதற்கு கூட பொருள் இல்லாமல் போயிடும். அப்போ நிர்வாகத்தினு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்முடைய முகமது ராஜார் அவர்கள் கருத்தை ஆழமாக பதிவு வைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை அதெல்லாம் கிடையாது, நிர்வாகத்திறனை காட்டிலையும் பண்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை பதிய வைக்க வராங்க இரண்டாம் அணியைச் சேர்ந்தவர்கள். ஓகே, நிவேதா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிவேதா அவர்கள் பொருளியல் துறை நிர்வாகம் அவங்களுக்கு தெரியும், வரவு செலவும் தெரியும். ஆனால் அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பண்பு. அதனால் தன்னுடைய உரை வீச்சின் மூலமாக எதிராளியை வீழ்த்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மகிழ்ச்சி. இந்த இனியதொரு நாளிலே பட்டிமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை கொண்டு வரவேற்கின்றேன். அதாவது திருக்குறள் போற்றும் பெண்ணின் மாண்பு என்பது நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். ஆனா வள்ளுவத்தினுடைய கருத்துரைக்கு சென்று சற்று ஆழ்ந்து நீங்கள் பொருள் பார்த்தீர்கள் என்றால் அறநெறியை காக்கும் ஆளுமை பண்புதான் மற்ற அனைத்திற்குமே அடிப்படையாக இருக்கிறது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று வள்ளுவர் குறிப்பிட்டது வெறும் உடல் சார்ந்த ஒழுக்கம் மட்டும் கிடையாது, மனம் சார்ந்த ஆளுமை கொண்ட ஒழுக்கத்தையும் தான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆக அங்கு இருப்பது எது? நிர்வாகத்திறனா, அறநெறியை காக்கும் ஆளுமை பண்பு. எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, நம்முடைய எதிரணி ஒரு நபர் அண்ணா 1000 ஒரு அம்மாவினுடைய நிர்வாகம் என்பது 5000 இருந்தாலும் சரி, 3000 இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் சரி, நாங்கள் அதை சரியாக நிர்வகிக்கக்கூடிய திறமை அம்மாவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சரிதான். ஆனால் தற்காத்து தற்கொண்டான் பேணி என்று வள்ளுவர் எதை சொல்கிறார்? முதலில் தன்னைத்தான் காத்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை, மனதளவிலான உடல் வலிமை, மன வலிமை ஒரு பெண்ணிற்கு இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவள் இந்த குடும்பத்தையும் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குழந்தைகளையும் நிர்வகிக்கக்கூடிய திறமை வருது. அப்போ ஆணி வேறே ஒரு பெண்ணிற்கான உயிர் நாடியே எங்கிருந்து வருது? அவளினுடைய ஆளுமை பண்பிலிருந்து தான் வருது. இங்க யாரும் பிறக்கணும்னு நினைச்சு பிறக்கல, பிறந்துட்டோம். எப்படி வாழணும்? அறநெறி கொண்ட ஆளுமை பண்பை கொண்டுதான் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்ல, அனைவரும் வாழணும். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னு பாரதியார் சொல்றார். அதாவது நல்லதோர் வீணைன்னு சொல்றது எதை? நம்முடைய உடலைத்தான். அந்த உடலை நலங்கெட புழுதியில் எரியாமல் இருக்க எது நமக்கு துணை வரும்? நிர்வாகத்திறனா? கிடையவே கிடையாது. அறநெறியை காக்கக்கூடிய ஆளுமை பண்புதான் நமக்கு நம்முடைய நல்லதோர் வீணையாகிய நம் உடலை நலங்கெட புழுதியில் எரியாமல் இருப்பதற்கு துணை செய்யும். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வேலையிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அதற்கு ஒரு அடிப்படை காரணமா நிர்வாகத்திறன் இருக்கலாம். ஆனா அந்த பெண்ணிற்கு சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, சுய மரியாதை, இதுதான் அவளை ஒரு சமூகத்தில் உச்ச நிலையில கொண்டு வந்து வைக்குது. அதே மாதிரி என்னுடைய அணில பேசக்கூடிய கருத்தை நம்முடைய அண்ணா எங்களுக்காக பேசிட்டு முன்னாடி வந்திருக்காங்க. அது என்னன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதுக்கு என்னங்க நம்ம ஐயா வள்ளுவர் விளக்கம் சொல்றாரு, அழகா சொல்றாரு. ஒரு தாயானவள் தன் மகனை ஈன்ற பொழுது கிடைத்த மகிழ்வை விட தன் மகன் சான்றோர்கள் மத்தியிலே பெருமையானவன் சொல்லும்போது மிகவும் மகிழ்கிறாள். அப்பொழுது அந்த இடத்துல தன்னுடைய தாயானவள் மகனுக்கு நிர்வாகத்திறனையா போதிக்கிறா. இந்த சமயம் 2000 செலவுன்னு 3000 செலவுன்னு அது கிடையாது. அறநெறியை காக்கும், எப்படி அறநெறியை காக்கும் ஆளுமை பண்பை போதிக்கிறனால தானுங்க அது வருது. வள்ளுவர் அறத்துக்கே உடைய 3 படிநிலைகளை சொல்கிறார்.
என்னது? ஒழுக்கம், கடமை, ஈகை, இதெல்லாம் இருந்தால்தான சான்றோர் மத்தியிலே அவன் பெருமையானவன் போற்றப்பட முடியும். சற்று சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமா, அவர் சொல்றார் வண்டி, அதாவது வண்டி அப்படிங்கிறது நிர்வாகம் போல, பெட்ரோல் அப்படிங்கிறது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆளுமை பண்பு போலையாமா. ஆனால் அதை ஓட்டக்கூடியவன் யாராக இருக்க வேண்டும்? அறநெறியை கொண்ட ஆளுமை பண்பாளனாக இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டியே சரியாக இயங்கும். இல்லைன்னா அந்த இடத்துலயே அப்படியே தான் நிற்கும். அது மட்டும் கிடையாது. குயிலின்னு நம்ம ஒருத்தங்க கேள்விப்பட்டிருப்போம். ஆயுத கிடங்கியே ஒரு தனி ஒருவளாக நின்று எரித்தாள் என்றால் அந்த இடத்துல எது துணை வந்தது? ஞானம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தாட் செய்யும் என்ற வள்ளுவனினுடைய அந்த பொருள் தான் அங்க துணை கொண்டிருக்கு. எப்படி? தனி ஒருவளாக நின்று அங்க எப்படி ஆளுமை பண்பு வெளிப்படுது? நம்முடைய நாட்டை காக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணம் அந்த இடத்துல என்ன? அறநெறியை காக்கும் ஒரு ஆளுமை பண்பு வெளிவருது. இதுதானே பெண்களுக்குரிய வள்ளுவர் போற்றும் மிக சிறிய மிகப்பெரிய ஆளுமை பண்பு. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அதாவது மகளிரை கணவன் சிறைச்சாலையுள் வைத்து காக்கக்கூடிய காவலுக்களா எந்த பயனும் கிடையாது. அதுக்கெல்லாம் பயன் கிடையாது. எதற்கு பயன்? அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய நிறைத்தன்மை எது? ஆளுமை பண்பு. அந்த அறத்தை காக்கும் ஆளுமை பண்பு அவகிட்ட இருந்தா மட்டும்தான் அதுதான் அவளுடைய உண்மையான காவல்னு நம்முடைய வள்ளுவரே சொல்லிட்டு போயிட்டார். இல்லறம், இந்த வார்த்தையை பிரிங்க. அறம், அந்த அறம் என்ற ஒரு சொல்லில்லைனா இல்லறம் நல்லறம் ஆகாது. ஆக இந்த எதிரணியிலேயே எங்களுக்கான வெற்றிக்கான அனைத்து கருத்துகளையும் நம்முடைய நடுவர் ஐயா அவர்கள் அழகாக பதிவு செஞ்சிருக்கார். ராமாயணத்திலே கைகேயியானவள் மிக சிறந்த ஒரு குடும்பத்தில் நிர்வாகத்திறன் கொண்டவள் தான். ஆனா அவளுடைய அறநெறியை காக்கும் ஆளுமை பண்பானது ஒரு இடத்துல அவ தொலைச்சிட்டான். எந்த இடத்துல? தன்னுடைய குறுகிய மனநிலையில ராமனை முடிசூட்ட விடாமல் பரதனை முடிசூட வச்சான். அந்த இடத்துல அந்த கதா நிலையே மாறுது, அந்த சூழலே மாறுது. ஆக அவள் அறநெறியை காக்கக்கூடிய ஆளுமை பண்போடு அவள் மீண்டும் சிந்தித்து ராமன் தான் ஆளுமைக்கு சரியானவன் என்று நினைத்து மீண்டும் அவள் ஒரு முடிவை எடுக்கும் பொழுதுதான் அன்றும் அப்பொழுதிலிருந்து அந்த நிலைதான் அந்த கைகேயிக்கு சிறப்பான ஒரு நிலையாக ஆளுமை பண்பை கொண்ட நிலையாக இருக்கிறது. நம்முடைய ஜெயலலிதா அம்மா ஆளுமை பண்பாளர் தான் சொல்றோம், ஆளுமை பெண்மணின்னு தான் சொல்றோம். நிர்வாக பெண்மணின்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியல. ஆக ஒவ்வொரு பெண்ணிற்கும் வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள், ஜான்சி ராணி போன்ற அனைவருக்கும் அத்துணை ஆளுமை பெண்மணிகளுக்கும் துணையாக இருந்தது அறத்தை காக்கும், அறத்தை நிலைநாட்டும் ஆளுமை பண்பே. ஆக இறுதியாக நண்பர்களே, கோவிலுக்கு சென்றால் நல்ல ஆறுதல் கிடைக்கும். ஆனா திருக்குறளை படிங்க, எனக்குள்ள நல்ல மாறுதல் கிடைச்சிச்சு, உங்களுக்கும் மாறுதல் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிவேதா அம்மா அவங்கள பார்க்கும்போது வீரமங்கை வேலுநாச்சியரை பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு தன்னுடைய உரை வீச்சை பதிவு பண்ணாங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். நீங்கள் எல்லாரும் வீரமங்கை வேலுநாச்சியரோட தாயாரோடைய வரலாறு நீங்கள் படிக்கணும். அதில் குயிலி தன்னுடைய போர்ப்படை வீர தளபதியாக இருந்திருக்காங்க. அந்த அம்மா பார்க்கின்ற பொழுது ஒரு 8 ஆண்டுகள் போராடி தன்னுடைய சிவகங்கை அந்த மாநிலத்தை அந்த நாட்டை திருப்பியிருக்காங்க. ரொம்ப வியந்தது என்னென்னா, அந்த அம்மாவுக்கு 11 மொழி தெரியுங்க. வெறும் தமிழ் மொழி மட்டும் இல்லை, 11 மொழி. ஹைதர் அலிகிட்ட போய் உதவி கேட்க போகிறாங்க. அப்போ உதவி கேட்கும்போது அந்த அம்மா எந்த மொழியில் பேசுனாங்கன்னா உருது மொழியில் பேசுனாங்க. அப்போ ஹைதர் அலி அவங்க சொன்னாங்க, அம்மா மாறு வேடத்தில் தான் போகிறாங்க, ஆண் வேடத்தில் தான் போகிறாங்க. அப்போ அந்த ஹைதர் அலி ஐயா அவங்க சொல்கிறாங்க, அம்மா என்னுடைய மொழியில் அந்த கேட்ட அந்த தோரணை இருக்குது பாருங்கள், உங்களுடைய ஆளுமை பண்பை வெளிக்காட்டுது. நிச்சயமாக என்னுடைய மொழியில் கேட்ட ஒரே காரணத்துக்காக நான் உங்களுக்கு படை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. குயிலின்ற ஒருத்தவங்க தலைமை பற்றி அவங்க சொன்னாங்க, மிகச்சிறந்த தலைமை. தன்னுடைய வீரமங்கை வேலுநாச்சியருடைய அவங்களுடைய போர் தலைமை, அது போர் கருவியெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த குரு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குருவே வேலுநாச்சியருடைய கணவன் கொள்வதற்கு, நாட்டை கைப்பற்றுவதற்கு துணையாக இருந்தாங்க.
அப்படி தெரிந்தும் கூட தன்னுடைய மகளை வேலுநாச்சியார் அந்த குருவிட்ட தான் ஒப்படைச்சாங்க. ஆனால் தலைமை பண்பு என்ன அப்படின்னா, பிரித்தலும் பேணி காப்பதும் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அந்த பிரிக்கிற திறன் இருக்கணும், அதான் நிர்வாகத்திறன். ஆனால் அந்த நிர்வாகத்திறனில் யார் தவறு பண்ணாலுமே அவங்களை நீக்க வேண்டிய அந்த உயர்ந்த மாண்பு ஒன்று இருக்கணுமா இல்லைங்களா? அந்த மாண்பு வேலுநாச்சி அம்மாட்ட இல்லை, கருணை தான் இருக்குது. ஐயோ, நமக்கு போர்க்கருவி சொல்லி கொடுத்தவங்களே, நமக்கு வில்வித்தை சொல்லி கொடுத்தவங்களேன்னு அந்த பண்பு, அந்த கருணை அவங்களை தடுத்துச்சு. ஆனால் வெட்டி வீழ்த்தினது குயிலி தான். தலைமை எனக்கான ஒரு படையை கொடுத்துட்டீங்க, அதில் எது பிரிக்கணும் எதை சேர்க்கணுன்றது என்னுடைய கடமை, நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த சூழ்ச்சியை வென்றது என்னன்னா ஆளுமை பண்பு தான். அதை எடுத்துக்காட்டி அம்மா தன்னுடைய வேலுநாச்சியராக இருந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க. மிக சிறப்பான ஒரு கருத்துக்குமா, நன்றி, வாழ்த்துக்கள். இதை மறுத்து பேசி நிர்வாகத்திறன் தான் என்னதான் பண்பாக இருந்தாலும் நிர்வாகம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி பேச வருகிறார். தமிழ்துறை சார்ந்தவர், சும்மா சாதாரணமாக கிடையாது. இவங்கெல்லாம் பொருளியல் துறை, அவங்க தமிழ்துறை. அருள் பெண்டிக்ட், அதாவது அருள் குணம்தான் உயர்ந்தது. அப்படி தன்னுடைய அருள் குணத்தின் மூலமாக தன்னுடைய கருத்தை ஆழமாக பதித்து தன்னுடைய அணியை வெற்றி பெற செய்வார். அவர் தான் அணி தலைவர். இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் போரில். அப்படி தன்னுடைய போரில் தன்னுடைய சொல்லால் நிச்சயமாக எதிரணியை வெல்வார் என்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி. நெஞ்சம் வழி கொஞ்சம் விஞ்சி புகழ் கொண்ட அஞ்சுக தமிழில் மஞ்சம் நெகிழ மகிழம்போ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து இசை மீட்டும் தமிழ் பாவெடுத்து உங்கள் கொங்கு தமிழனின் கவிதைகள் கொண்ட காவிய வணக்கம். இவ்வவையின் நடுவிலே செங்கோலை போல வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, அறவழியை காக்கும் ஆளுமை பண்புதான் என்று பேசி அமர்ந்துள்ள எதிரணி தோழர்களே, இல்லை இல்லை இல்லறத்தை நடத்தும் நிர்வாக திறன்தான் சிறந்தது என்று பேசி அமர்ந்துள்ள எண்ணணி தோழர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். திருக்குறள் போற்றும் பெண்ணின் மாண்பு பெரிதும் நிலை பெற்றிருப்பது அறவழியை காக்கும் ஆளுமை பண்பில்லை என்று எதிரணியினர் தங்களின் வாதத்தினை முன்வைத்தனர். திருவள்ளுவர் சொல்றாரு, உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேருக்கு அச்சாணி என்னார் உடைத்து அப்படின்னு ஒரு குறள் சொல்றாரு. அதாவது உருண்டோடுற பெரிய தேரையே காக்கிறது அந்த தேருடைய சக்கரத்துல இருக்கிற சிறிய அச்சாணி தான். அப்படிப்பட்ட தேரையே அந்த சிறிய அச்சாணி தான் காக்குது. பெண்கள் எத்துணை பெரிய ஆளுமைகளாக மாறினார்களும் அவர்களுடைய இல்லற நிர்வாகம் சரியா இல்லைன்னா அவர்கள் ஆளுமையா வர முடியாது. பெண் ஆளுமைகளுக்கு பின்னால தங்களுடைய இல்லற நிர்வாகமே தான் அடித்தளமா இருக்கு. நடுவர்களே, சுவர் இல்லாம சித்திரை வரைஞ்சிருவீங்களா? வரைய முடியாது. அடித்தளமே இல்லாம வீடு கட்டிடுவீங்களா? கிடையாது. நிர்வாகம் தான் முதல்ல. அந்த நிர்வாகத்துல அவங்க எப்படி அறமா இருக்காங்க, அந்த நிர்வாகம் தான் பண்பு சொல்லித்தருது, அறம் சொல்லித்தருது. அதுக்கப்புறம் தான் ஆளுமைங்கிறது அவங்களே கத்துட்டு முன்னேறி வராங்க. அதுக்குள்ள நாங்க தான் ஆளுமை, எங்களுக்கு நிர்வாகம்லாம் வேண்டாம், வீட்டுல பெண்கள் சமைக்க மட்டும்தான் அப்படின்னு பேசிட்டா ஒத்துக்கு போகணுமா? முடியாது. முதல்ல நிர்வாகம் தான், அதுக்கப்புறம் தான் ஆளுமையெல்லாம். நம்ம அம்மா வீட்டில் சரியாக நிர்வாகம் பண்ணல, காலைல சோறாக்கல, குழம்பாக்கல, நீங்கள் சோறாக்குவீங்களா? துணி துவைக்க முடியுமா? முடியாது. நம்மளுடைய தாய் அந்த நிர்வாகத்தை எடுத்து செவ்வனே செய்து நம்மளை ஆளுமையுடையராக மாற்றிருக்காரு. அப்போ அதற்கு கருப்புள்ளியா இருக்கிறது நிர்வாகம் தான். நிர்வாகம் இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது. அவர்களே, தன்னையும் காத்துக்கொண்டு செல்ஃப் டிசிப்ளின், கணவனையும் பேணி ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், குடும்ப புகழை காத்து பிராண்ட் மேனேஜ்மெண்ட், இப்படி சோர்வடையாம எல்லா வகையிலையும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது பெண்ணு தான். அதுக்கு தான் சொல்றேன், சிறந்தது பெண்ணை சிறந்த CEO நான் சொல்றேன். சரியா நடுவர்களே? சரியா? உறுதியாங்க. சரி சரி நடுவர்களே, ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். வீட்டோட பொருளாதாரம் யார் கையில் இருக்கு? நிச்சயமாக அங்கே ஆளக்கூடிய பெண் தான். இல்லான்னு தான் சொல்லிட்டாங்க. அப்போ இல்லத்தை ஆளக்கூடியவங்க பெண் தான். சரியா சொன்னாங்க. ஆமா மக்களே, வீட்டு பொருளாதாரம் கணவன் கையில கிடையாது, மனைவியோட கையில தான் இருக்குது. அதுக்கு தான் வள்ளுவர் சொல்றாரு, மனத்தக்க மாண்புடையல் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பஸ் ஃபீஸ் கட்டணும், கேன்டீன் ஃபீஸ் கட்டணும், ஹஸ்பண்ட் கோல்டு லோனு, பைக் லோனு, கார் லோனு, அப்புறம் நகை லோனு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவான். உடனே சம்பாரிச்சிட்டு கொண்டு மனைவி கிட்ட கொடுத்துருவான். கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு கொடுத்தா அவங்க எங்கேருந்து பார்ப்பாங்க? நீ வாங்கியிருக்க கடன் 1000 ரூபாய், கொடுக்கறது 100 ரூபாய். நான் எப்படி 1000 கடன் கட்டுவேன்? நீ தான் ஆளுமை பண்பாச்சே, ஆளுமையா இருக்கியே, கட்டு 1000 ரூபாய் கட்டு. முடியுமா? முடியாது.
ஒவ்வொரு பெண்ணோட வீட்லேயும் அவங்களுடைய சமையல் அறையில் வைக்கப்பட்டிருக்க இந்த கடுகு டப்பாக்குள்ளே சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுடைய சிறு சேமிப்பு. கணவன் வந்து எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் மனைவியோடைய சிக்கன செலவு தான் அந்த நிர்வாகத்திறத்தினுடைய எடுத்துக்காட்டாகவே அமையுது. இப்படி பெண் அதுக்கு தான் சொல்லுவாங்க நிதி மேலாண்மை, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம வள்ளுவர். நடுவர்களே, 1000 ஆண்கள் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், 1000 ஆண்கள் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், ஆனால் அந்த வீட்டை குடும்பமாக கட்டுறது பெண்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நிர்வாகம் தான் சிறந்ததுன்னு. நடுவர்களே, நிர்வாகம் தெரியாத பெண் உலகளி ஐஸ்வர்யா கூட இருக்கலாம். நிர்வாகம் தெரியாத பெண்ணு உலகளி ஐஸ்வர்யா கூட இருக்கலாம், ஆனால் அவளுடைய வீடு ஒருபோதும் அழகாக இருக்க முடியாது. ஏன்னா நிர்வாகம் என்பது அலங்காரம் அல்ல, அது ஒரு பெண்ணின் அதிகாரம். நடுவர்களே, ஒத்துக்கிறீங்களா? வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று வள்ளுவர் சொல்றாரு. அதாவது விருந்தினர் வருவாங்க வருவாங்க வருவாங்க. நம்ம சங்க இலக்கியத்தில் படிச்சிருப்போம், வீடு திறந்தே இருக்கும், யார் வேணா வருவாங்க. புலவர் ஆற்றுப்படையிலேருந்து வந்துட்டு இருப்பாங்க, புலவர் வருவாங்க, தங்குவாங்க, உணவாருவாங்க. அப்படி வரும் பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் வந்துட்டு உணவிலே சொல்லவே மாட்டாங்க. மோப்ப குலையும் மணிச்ச முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து உள்ள மாட்டாங்க. ஐயோ சாப்பாடு இல்லை, ஐயோ சோறு இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க. வாங்க வாங்க எது இல்லைனாலுமே, அதாவது நெல்லுக்காக விதை போட்டு வச்ச விதையை கூட போய் நிலத்துல பொறுக்கிட்டு வந்து உணவு சமைச்சு பரிமாறிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. இப்படி அவங்க வந்தபடி காசு கூட இருக்கலாம், பொருள் வாங்க காசு இல்லாமல் இருக்கலாம், அடுப்பு கரையில் அரிசி கூட இருக்காமல் இருக்கலாம், ஆனால் வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் முக மலர்ச்சியோட அவங்களுக்கு உணவளிக்கிற அந்த பண்பு இருக்குல்ல, அது ஆளுமை பண்பில் வரவே வராது. அது எங்கே வரும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது நிர்வாக பண்பில் மட்டும்தான் வரும். நடுவர்களே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நடுவர்களே, எங்களுடைய துறை தலைவரில் இருந்து இந்தியா குடியரசுத் தலைவர் வரை பெண்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க. அவங்களுடைய இல்லறத்தை நடத்தும் நிர்வாக திறம் எத்துணை சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய ஆளுமை திறத்தில் பார்க்க முடியுது. இல்லறம் சிறந்து விளங்கினால், அதான் சொல்லுவாங்க, இல்லறம் தான் ஒருவனுக்கு நல்லறம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்க, கணவன் என்னும் கப்பலுக்கு, பிள்ளைகள் என்னும் பயணிகளுக்கு, சுற்றம் என்னும் பாய்மரத்துக்கு பெண்ணுங்கிற ஒரு மாளிகை மட்டும் கிடையாது, அந்த கப்பலையே இயக்கிட்டு போற தலைமை அதிகாரியா அவ தான் இருக்கிறா. அதனாலதான் சொல்றேன், இல்லறத்தை நடத்தும் நிர்வாக பண்பு தான் சிறந்தது. ஆளுமைங்கிறது அதுக்கப்புறம் தான் நடுவர்களே. ஆகவே சிறு துளி பெருவெள்ளம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி சிறு துளிங்கிறது உடனே சிறு துளி நிர்வாகம் சொல்ல நினைச்சுக்காதீங்க. இப்படி சின்ன சின்னதா நிர்வாகம் வந்து தான் ஆளுமைங்கிறது பெரிய மலையே பொழியும். நிர்வாகம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நான் வள்ளுவர் போற்றும் பெண்ணின் மாண்பு ஆளுமையில இல்லைன்னு நான் சொல்ல வரல, நிர்வாகத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆளுமையே இருக்குதுன்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ என்ன பெரிய ஒரு சிக்கல்னா, நிர்வாகத்திறனுக்கு அணி வெற்றி கொடுக்கலைன்னா இல்லறத்தினுடைய அருள் கிடைக்காம போயிடும் போல. இப்போ எனக்கு தான் சிக்கல். நம்முடைய அருள் சொன்ன விஷயம், அதாவது கடுகு டப்பாக்குள்ளே வைக்கிறது மட்டும் இல்லை, அதை வைக்கிறத தேடக்கூட முடியாது. எங்கெல்லாம் ஒளிச்சு வைப்பாங்க அப்படின்றது பெண்கள் வைத்த இடத்த நிச்சயமாக வேறு யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த நுண்ணறிவு செயல்படும். அந்த அளவுக்கு அவங்க நிர்வாகத்தில் சிறந்தவங்க தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு தன்னுடைய கருத்தை பதிய வச்சார். ரொம்ப சிறப்பான கருத்து. ஏன்னா வீட்டில் இல்லால் மட்டுமல்ல, குடியரசுத் தலைவரும் ஒரு பெண்மணி தான். அப்போ மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்திறன் இருக்க போய் தான் பிரதமரே தேர்ந்தெடுத்து என்ன வச்சாங்க, தன்னுடைய தாயாக இருக்கக்கூடிய முகமது முர்பாமா அவர்கள் அங்கே இருக்காங்க. ரொம்ப அருமையான கருத்து. அதனால தான் சொன்னேன், இப்போ இவருக்கு நான் தீர்ப்பு கொடுக்கலன்னா என்னுடைய மனைவியோடைய அருளும் கிடைக்காம போயிடும்னு நினைக்கிறேன். பாவம், பார்க்கலாம். அடுத்த எதிரணி வரக்கூடியவர், அவர் சாதாரண விஷயம் அல்ல, மகாதேவன். அதாவது அருள் கொடுக்குறவர் அருள் பண்ணிட்டா இருந்தாலும் மகாதேவன்றிருந்து அருள் கிடைக்கலன்னா எதுவுமே கிடையாது. தன்னுடைய நிர்வாகத்திறனை காட்டிலும் ஆளுமை திறன் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறுதி கருத்தை வைக்க வருகிறார் மகாதேவன் அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவையில் வீட்டிருந்து சபையில் நல்லதோர்
தீர்ப்பை வழங்கும் நடுவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்கள். ஐயா, எனக்கு கொஞ்சம் கூடுதலா நேரம் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்த்தரப்பினர் பேசினதுக்கு பதிலும் என்னோட கருத்தையும் சொல்லணுங்க ஐயா. முதலாவதாக ராகவி அவர்கள் அருமையா சொன்னாரு. அவங்களே சொல்லிட்டாங்க, முதல்ல வந்துட்டு ஆளுமை திறன் தான், அதுக்கப்புறம் தான் நிர்வாகத்திறன்னு அவங்க அணியில முதல்ல பேசின ராகவி அம்மா அவர்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சொன்னாங்க, படையப்பா படத்தை வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மாப்பிள்ளை வேணா அவரு, மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை வந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாப்பிள்ளை போல இருக்கிறது மட்டும்தான் நிர்வாகம் ஐயா. அந்த உடையா அந்த சட்டையா அமைந்து அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்குறது அவருடைய ஆளுமைதான்னு நான் சொல்றேங்க ஐயா. அடுத்து ஐயா அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு, போரு போரு போருன்ட்டு. அதை நான் வந்து இப்போ சொல்கிறேன். இந்த போருக்கெல்லாம் ஒரு காரணம் என்ன தெரியுமாங்க ஐயா? இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா, சரியான ஆளுமை இல்லாததால தாங்க ஐயா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம நண்பர் அருள் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நிர்வாகம் திறன் இல்லைன்னா அது ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அது ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் ஆலியா பட்டா இருந்தாலும் ஆளுமை திறன் இருந்தாதாங்க ஐயா அந்த நிர்வாகமே நடைபெற முடியுன்றதுதான் உண்மை. அடுத்து நமக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும், நம்முடைய நிரந்தர நிதியமைச்சர், இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிரந்தர நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களை தெரிஞ்சிருக்கும். அவர்கள் அந்த பதவியில் வகித்து நிதியமைச்சராக இருந்து அந்த நிர்வாகத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே ஆளுமை திறன் இல்லாமல் அந்த நிர்வாகம் நடைபெறாதுங்க ஐயா. இதுதான் உண்மை. இது மட்டும் இல்லாமல் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நம்ம முன்னாடி பேசின அருள் வந்துட்டு ஒரு 80-90 பிறந்தவர்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா, பெண்கள் வந்து சமைக்கிறாங்க துவைக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஐயா அதெல்லாம் 90லேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க ஐயா. இப்போ பெண்கள் வந்து சமைக்க துவைக்க மட்டும் இல்லை, பல்வேறு துறைகளிலும் முன்னேறி இருக்காங்க. அவரே எங்களுக்கு வந்துட்டு தீர்ப்பளிக்க சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு. எங்கள் தமிழ் துறை எடுத்துக்கோங்க, தலைவர்லேருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் பெண்கள் தான் சொல்லிட்டு, அந்த ஆளுமை பண்பு இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருப்பது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஐயா. அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டே இருந்தார், என்ன அடிக்கடி நிறைய சொல்லிட்டே போறாரு. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நல்லா கேட்டுக்கோங்க ஐயா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஐயா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அந்த சித்திரம் வரையர் ஓவியம் இல்லை என்றால் அந்த சுவர் சுவராக மட்டுமே இருக்கும் என்பது உண்மைதானங்க ஐயா. இன்னொன்று எனக்கு ஒரு வருத்தம், எனக்கு முன்னாடி பேசின நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆங்கில வார்த்தைகளை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் ஏதாச்சும் பயன்படுத்தி இருந்தால் அதை மன்னிச்சுக்கோங்க. இன்னொன்று சொன்னார், மேலாளர் சிஇஓ அப்படின்னு சொன்னார். மேலாளர் அதாவதுங்க ஐயா, ஒரு நிர்வாகம் நடத்துறது அப்படின்றது வந்து வெறும் கட்டளையிடக்கூடிய செயலாக மட்டுமே இருக்குது. ஆனால் அந்த ஆளுமை பண்பு இருக்கிற நன்றாக வண்டி நடத்தினால் மட்டுமே அந்த நிர்வாகம் நடைபெறுன்றது எடுத்துக்காட்டே வேணாங்க ஐயா. நம்ம தமிழ்நாடு அரசியலே எடுத்துக்கலாம். இப்போ எனது கருத்தை வந்து கொஞ்சம் பதிவிடுறேங்க ஐயா. பிரதமர் மோடிஜி அவர்கள் சொல்லியிருப்பாரு, எங்கே போனாலும் ஒரு திருக்குறளை சொல்லுவாருங்க ஐயா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது ஒரு இல்வாழ்க்கை நன்றாக நடைபெற வேண்டும் என்றால் அன்பும் அறநெறி கொண்ட வாழ்வு அமைய வேண்டும் என்று ஐயன் வள்ளுவரே கூறியிருக்கிறார் என்றால் அந்த இல்லறத்தை நடத்த முக்கியமான அறநெறிதான் என்று தீர்ப்பளிக்குமாறு நடுவரை வேண்டுகிறேன் ஐயா. அடுத்து மேரி கியூரி, அதாவது என்னோட துறையை விட்டு கொடுத்துட முடியாது, இயற்பியல் துறை. இயற்பியல் துறை மற்றும் வேதியியல் துறை 2 துறைகளிலும் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி. அத்தனை ஆண்கள் இருந்த காலகட்டத்தில் இயற்பியலிலும் சரி வேதியியலிலும் சரி பெண்கள் முன்னேறியதாக அக்காலகட்டத்தில் இல்லை. அத்தனை ஆண்களுக்கு மத்தியில் மேரி கியூரி 2 நோபல் பரிசை பெற்றார் என்றால் அவள் ஆளுமை திறன் தான் அங்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது என்பதே உண்மை. நமக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் பெண்ணியம் பெண்ணியம்னு சொல்லிட்டு, அதுக்கு முதல்ல இந்த பெண்ணியன்ற வார்த்தையை வித்திட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? தெரியுங்களா ஐயா? சொல்லுங்க. தெரியல. மேரி லோஸ்டோன் கிராஃபிட் அப்படின்றவங்க தான் முதல்ல வந்து பெண்ணியத்தின் முன்னோடின்னு சொல்றாங்க. அவங்க தான் வந்து ஆண்களுக்கு எதிராக பெண்களும் சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. அடுத்து ரோசா பார்க்கஸ், தெரியுங்களா எல்லாத்துக்கும்? ரோசா பார்க்கஸ்
எனது அணியில் இருக்கவங்க வந்துட்டு தமிழ்நாட்டு தலைவர்களை பற்றியும் பெண்ணியத்தை பற்றி பேசுனனால நான் கொஞ்சம் உலகளாவியத்தை பற்றி பேசலான்னு வந்துட்டேன். ரோசா பார்க்கஸ் இவங்க தான் வந்து அமெரிக்க சிவில் உரிமை இயக்கத்தை வந்து தொடர்ந்தாங்க. இப்போ இனவெறிக்கு எதிராக போராடிய முதல் பெண்மணி இவங்க தான். இன்னும் நிறைய பெண் ஆளுமைகள் இருக்காங்க ஐயா. திருக்குறளை பற்றி உங்களிடம் கொஞ்சம் பரிமாற வந்துள்ளேன். திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறளானது 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. அறம், பொருள், இன்பம் என்று 3 கருத்துக்களையும் கொண்ட உலக பொதுமுறையாம் விளங்கும் திருக்குறளை நாம் தினமும், அதிக வேணாம், தினமும் ஒரு திருக்குறள் படித்தாலே போதும். ஆல்பர்ட் ஸ்விட்சர் அப்படின்றவர், ஐயா ஒரே நிமிஷம், ஆல்பர்ட் ஸ்விட்சர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1.25 அடியில் வந்துட்டு இவ்வளோ நன்றாக கருத்துக்களை கூறக்கூடிய நூல் வந்து உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஸ்விட்சர் சொல்கிறாரு. 2019 ஐநா சபையில் நம்ம பாரத பிரதமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளின்ற அந்த வார்த்தையை திரும்பி யூஸ் பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாரு. இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். காலத்தினால் செய்தன்று சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது ஆகிய காரணத்தினால் காலம் கருதி இவ்வவையில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி தீர்ப்பை எங்களுக்கே சாதகமாக வழங்க வேண்டும் என்று கூறி ஐயா கணேசன் ஐயா அவர்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகாதேவன் அவர்கள், அருள் அவர்கள் 2 பேருமே மிக அற்புதமான ஒரு வாதம். இதில் ஆளுமை, நிர்வாகம் 2மே ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல். இப்போ எந்த பக்கம் சுண்டி போட்டாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு பக்கம் வரும். அதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல எதுலேருந்து எது உருவாகுது அப்படின்னு நம்ம ஆழமாக சிந்திக்கணும். அதில் வள்ளுவர் ஆழமாக நுண்ணறிவோடு சிந்திச்சிருக்கார். அதாவது ஆளுமை இல்லாமல் நிர்வாகம் இல்லை, நிர்வாகத்தின் மூலமாக ஆளுமையும் பிறக்குது. 2மே முக்கியம். ஆனால் எதுலேருந்து எதை பெறுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ பொதுவாக இந்த இல்லறன்ற பிரச்சனையில் வாழ்க்கை துணைலன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்கார். அதில் முதல் குறளில் சொல்கிறார், மனைத்தக்க மாண்புடைவள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இதில் எனக்கு பெரிய வியப்பு என்னென்னா, அவங்க சொன்ன மாதிரி ஐயா இன்றைக்கி வந்து ஆண்களும் துவைக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உயிரில் எந்த பேதமும் இல்லை, எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மகளாக இருந்து இன்னொரு இடத்துல மருமகளாக போகிறாங்க. அதுக்கு தமிழில் ஒரு ஆழமான சொல் இருக்குது, மருவி வந்த மகள் மருமகளாம். ஒரு இடத்துல மகளாக இருந்து இன்னொரு இடத்துல திருமணமாகி போகின்ற பொழுது அங்கே மருமகளாக போகலை, அங்கே எப்படி போகிறாங்கன்னா இங்கிருந்து மருவி மருமகளாக போகிறாங்க. மருமகன்னா என்ன? ஒரு இடத்துல மகனாக இருந்து இன்னொரு இடத்துல மருவி மகனாக போகின்றார்கள். இப்போ மாமியார் மருமக சண்டை தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சண்டை. ஆனால் போகின்ற இடத்துல தன்னுடைய அந்த அத்தையோ அந்த அவங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கிராமத்தில் ஒரு சொலவடை உண்டு, ஒரு தெலுங்கில் கூட சொல்லுவாங்க, அத்தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் எடுத்தோன்னே அத்தம்மான்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க குழந்தைகளை. என்னக்கானா அந்த நோய் அத்து போயிருமா, அத்தையை கூட அம்மான்னு சொல்லணுமா, அதனால தான் அத்தம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பண்பு தான், இந்த பண்போட மருவி அங்கே நாம் போகணும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் ஒரு பெண் வருகின்றால், அவள் இங்கே மகளாக வருகின்றால், அங்கே மருமகனாக போகின்ற ஒரு மகனாக இருக்கிற அவங்களுடைய அப்பா அம்மாவை தன்னுடைய தாய் தந்தையாக பார்க்கணும். இந்த மாண்பு இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் வள்ளுவர் முதல்ல வைக்கிறார். மனைத்தக்க மாண்புடையவள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால். அப்போ முதல்ல எதை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பண்பைத்தான் சொல்லுகிறார். அவங்க சொன்னாங்க, ஐயா பண்புல ஆரம்பித்தாலும் நிர்வாகத்தில் தானே முழுமை பெறுதுன்னு சொன்னாங்க. நிச்சயமாக இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வளம் என்பது நான் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, கணவன் சரியில்லைனா கூட துறவு போக சொன்னாங்க ஔவையார். இன்றைக்கி மனமுறிவை பற்றி 1000 இருக்குது. ஆனால் அந்த வளம் என்பது என்னென்னா, நமக்கு கணவனாக அமையக்கூடியவங்க இல்லை மனைவியாக அமையக்கூடியவங்க என்ன பொருளாதார வளமாக இருந்தாலும் சரி, என்ன அறிவுடையவராக இருந்தாலும் சரி, எந்த உடல்நிலையில் இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு பண்பு ரொம்ப முக்கியம்.
ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அவங்க ஆற்றல் உடையவளாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அறிவுடையவராக இருந்தாலும் சரி, குறைபாடுகள் இருக்கும். ஆனால் அந்த குறையை நிவர்த்துவதற்கு வாழ்க்கை துணை, கணவன் மனைவிக்கு வாழ்க்கை துணையாகவும் மனைவி கணவனுக்காக, அதனால தான் அந்த சொல்ல பயன்படுத்துகிறார். அப்போ இருக்கக்கூடிய வளத்தை அப்படியே ஏற்றுக்கிருக்கு. எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் அது நிர்வாகம். நிர்வாகம் என்பது எப்பயுமே வரவு செலவு தான், லாபத்தை மட்டும்தான் சிந்திக்கும். ஆனால் குடும்பத்தை நடத்துவதற்கோ இந்த உலகத்தில் ஒற்றுமையாக செயல்படுவதற்கோ முதல்ல தேவைப்படுவது பண்புதான். அப்போ குறை என்பது இருக்கும். ஆனால் அந்த குறை செய்வதற்கு, குறையை நிறையாக ஏற்றுக்கொள்வதற்கு எது தேவைன்னா பண்பு தான் முதல் முக்கியம். அதனால தான் மனைத்தக்க மாண்புடையவள் என்று சொல்லுகிறார். சரி, இது மட்டுமா சொல்கிறாரு? நீங்கள் நல்லா நம்முடைய தாயை எண்ணி பாருங்கள். அம்மாட்ட கருவில் 10 மாதம் நம்ம இருந்திருக்கோம். ஒவ்வொரு மாதமே கருவிலேருந்து குழந்தை வெளியே வருங்க, உயிர் விடுறதுக்கு வெளியே வரும். அம்மா சாப்பிடுவாங்க, வாந்தி எடுப்பாங்க. நீங்கள் 10 மாதம் குழந்தை மாசமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் திரும்பி படுப்பாங்க, இந்த பக்கம் திரும்பி படுப்போம், தூக்கமே வராது. அந்த அளவுக்கு சிரமம். ஒவ்வொரு மாதமும் எத்திக்கிட்டே இருப்போம். அம்மா எவ்வளவு பொறுமையாக, ஐயோ என் குழந்தை எத்துறாங்க பாருங்கள், கால் தெரியுதுங்க, இதெல்லாம் பூரிப்படைவா. அது என்ன தெரியுங்களா, அவ்வளோ பெரிய துன்பங்க. சும்மா சேலையை கட்டிகிட்டு இருந்தாவே எவ்வளோ சிரமப்படுறதாங்க பெண்கள். ஆனால் 10 மாதம் தாய் சமக்கிறா. அந்த சமக்கிறவ என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது முதல்ல போய் என் கணவனுக்கு காட்டுங்கன்றாங்க. என் மனைவி அப்படி தான் சொன்னாங்க. 2வது குழந்தை பிறக்கும் பொழுது அவங்க சிரமப்பட்டு பெற்றுக்கிறாங்க, நீ குழந்தைய பாருன்னு நர்ஸு திட்டுறாங்க. இல்லைங்க, அவருக்கு பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவருக்கு போய் காட்டுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் அந்த கண்ணீர் விட்டேன். அதாவது ஒரு பெண்ணினுடைய மாண்பு, அவள் எவ்வளவு வழி பெற்றாலும் ஆனால் அவள் என்ன செய்கிறா, அந்த பண்பை வெளிக்காட்டுவது என்பது தனக்கு சொந்தம் காட்டிக்காம பிறருக்கு சொந்தம் சொல்றாங்க. பட்டினத்தாரை எண்ணி பார்க்குறேன், துறவியா போயிட்டாரு, ஆனால் என்னுடைய தாய்க்கு உடலை நான் தான் கொல்லி வைப்பேன் அப்படின்னாரு. என்ன காரணம்னா, இந்த உலகத்தில் பெண்ணுக்கு சமமாக யாரையுமே ஒப்பிட முடியாது. அப்போ பெண் என்பவள் ஈன்று பொழுதின் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். என்னடா இப்படி சொல்றாரு? அப்போ யாரு பெண் அப்படின்னா, இறைத்தன்மைக்கு சான்றாக வாழக்கூடியவர் தான் பெண். தந்தைன்னு சொல்லலை. நான் எண்ணி பார்த்தேன், ஏன் உயிரை கொடுத்தது தந்தை தானே, உயிரை கொடுக்காம பெண் எப்படி வளர்ப்பா? ஆனால் உயிரை தந்தனால தந்தை என்று பெயர். ஆனால் அந்த உயிரை தந்தது சோட போனாலும் கூட தாய் தன்னுடைய கருவில் நிலம் போல இருந்து அவளுக்கு தேவையான பண்பு, அறிவு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பண்பு ரொம்ப முக்கியம். அந்த பண்பின் அடிப்படையில் அவங்க பெற்றெடுத்து சந்தோஷப்படலை. சான்றோன் என கேட்ட தாய். ஒரு பையன் பாலியல் சென்று சிறைக்கு போனால் கூட பெத்த தாய் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? ஐயோ என் பிள்ளை சேருவாரோட சேர்ந்து போய் கெட்டுப்பானவளையே என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உயர்ந்த பண்பு தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துலையும் அவர் என்ன செய்கிறாரு, பண்பு தான் ரொம்ப முக்கியம்ன்றார். சரி, இன்னொரு இடத்துல எண்ணி பார்க்குறேன், ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெத்த தாய் பசி. நிறைய பேர்த்துக்கு அம்மா அவங்களுக்கு தெரியும், குழந்தை பெற்றெடுத்தோன்னே அவ்வளோ பசி ஏற்படுமா, பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவத்தில் பசிக்கு சோறு கொடுக்க மாட்டாங்க, பசிச்சாலும் பரவாயில்லன்னு பட்னியாக தான் வைப்பாங்க. ஏன்னா உடலே அந்த குடலில் புண்ணு இருக்கிறனால, குழந்தை இத்தனால இருந்தனால அந்த ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் இந்த சொல்லுலாம் அவ்வளோ பெரிய வலிமை. ஏன்னா ஈன்றால் பசி காண்பா, அவ்வளோ பெரிய பசி வந்தாலும் சான்றோர் பழிக்கு வினைய செய்யாத பெத்த தாயே கண்ணுக்கு முன்னாடி பசின்னு சொல்கிறாளே, அது இத்தனை நாள் அந்த குழந்தை இருந்துச்சு, பெத்த தாய்க்கு உடனே கூட தண்ணி கொடுக்க முடியாதா? கொடுக்கக்கூடாதுன்றாங்க. என்னடா கொடுமை அது, 10 மாதம் இவ்வளோ பெரிய இதான். ஆனால் அதையும் தாங்குறா நிலம் போல. வள்ளுவர் சொல்கிறார், பெண்ணுக்கு இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய எதுனா பொறுமை தாங்க. இந்த பொறுமையும் நாணத்தின் அடிப்படையில் தான் வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ நாணத்தால், அதாவது ஒரு நாணம் என்பது பெண்கள் வெக்கப்படுறதில்லை, கருமத்தால் நாணுதல் நானு திருநுதல் நல்லவர் நானு பிறண்டார். கருமம் என்பது தன்னைக்காக, தன்னுடைய இன்னொரு உயிருக்காக தன்னுடைய உடல் சதை எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய இரத்தத்தையும் தாய்ப்பாலாக கொடுக்கறது யாருன்னா தாய் தான். அதுக்கு உயர்ந்த பண்பு வேணும், நிர்வாகம் இல்லை. ஐயோ மறுபிறவின்னு சொல்லுவாங்க, குழந்தை பெற்றுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு, இந்த அணுத்துகளை கண்டுபிடிச்ச ஸ்டீஃபன் ஹாக்கின்ட்ட கேட்குறாங்க, கடவுள் இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு இருக்கீங்க, இன்னும் வியப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பெண் தான் வியப்பானவள்ன்ற. என்ன காரணம் அப்படின்னா, பெண் குழந்தை பெறுகின்ற பொழுது அவளுடைய எலும்பு விரியுமா, அந்த விரிகின்ற வலிக்கு சமமாக இந்த உலகத்தில் எந்த வலி இல்லைன்ட்டார்.
அதை தாங்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா பெண்ணுக்கு தான் இருக்கு. அப்போ கூட சொல்லுவாங்க, மறுபறையும் சொல்லுவாங்க, பெண் இறந்து பிறக்கிறாளாம். அப்போ கூட என் குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ அதில் எது முக்கியம்? பண்பு தான் முக்கியமாக இருக்குது. அதனால தான் வள்ளுவர் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்ணுக்குள் மாய்வது மண்ணுன்ட்டார். அப்போ இந்த உலகம் சிறந்து விலகுனா பண்புடையர்களை உருவாக்கணும், இல்லை பண்புடையர்கள் வாழ முடியாத போல இந்த உலகம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பண்பு தான் உயர்ந்தது. அந்த பண்பு யாரிடம் இருக்குது அப்படின்னா பெண்ணிட்டு தான் இருக்குது. அதனால தான் படைப்பாக்கத்தை இறைவன் பெண்ணிடம் ஒப்படைத்தான். நம்ம உயிர் தானம் போடும்போது சும்மா சாதாரணமாக உயிர் தானத்தில் மோகத்தில் உயிர் தானம் பண்ணிடுவோம். முதல் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது மோகத்தில் உயிர் தானம் பண்ணுறோம். ஆனால் அந்த இடத்துல வள்ளுவரையே பெற்றெடுக்க முடியும், இயேசுபிரானே பெற்றெடுக்க முடியும், முகமது நபியே பெற்றெடுக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல உயிர் தானம் பண்ணும்போது உணர்ச்சி வேகத்தில் உயிர் தானம் பண்ணுறோம். ஆனால் அப்படிப்பட்ட பெண் கருவில் வருகின்ற பொழுது என் குழந்தை உலகத்திலே சிறந்தவளாக இருக்கணும், என் குழந்தை என்னை காட்டிலும் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற எண்ண பதிவை விதைக்கிறது யார் அப்படின்னா தாய் தான். அப்போ எல்லா தாயும், நம்முடைய சமூகமே தாய் சமூகமாக தான் இருந்தது ஆரம்பத்தில். அப்போ எழுபரப்பும் தீயவை தீண்டா பழிவரங்கா பண்புடை மக்கள் பேர். எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஆனால் பண்பை ஊட்டி வளர்க்குறவள் முதல் ஆரம்பத்தில் ஊட்டி வளர்க்கணும்னா தந்தை கிடையாது, தாய் தான். தன்னுடைய கருவில் இருக்கின்ற பொழுதே தன் தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு பண்பை ஊட்டி வளர்க்கின்றாள். அதனால தான் தாய்க்கு ஈடானது எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்ல. அப்போ பண்புடையார் பட்டுண்டு உலகம், அவளுக்கு அந்த பொறுமை பண்பு, தனி வழியை தாங்கக்கூடிய பொறுமை அவள்கிட்ட இருக்குது. அதுக்கு பிறகு நாணம் தான். இந்த நாணுடைமையில் ரொம்ப சிறப்பான இந்த ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லி நான் பதிவு பண்ணிக்கிறேங்க. நானால் உயிரை துறப்பர், ஆனால் உயிர் பொருட்டு நான் துறவார். ரொம்ப முக்கியம். தனக்கு பழி வரும்ன்றதுக்காக தனக்கு இறப்பே வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதை பொறுத்துக்குவாங்களா பெண்ணு. நானால் உயிரை துறப்பர், குழந்தை நல்லா இருக்கணும் தன்னுடைய உயிரை கூட விட்டுருவாங்க, ஆனால் உயிர் போட்டு நான் துறவார் நானால் பவன்ற. அப்படிப்பட்ட நாணம் யார்கிட்ட இருக்குன்னா பெண்ணிட்டு தான் இருக்குது. அதனால தான் நாணம் மடமை எல்லாமே பெண்ணுக்கு சொல்லிக்க. அப்போ பெண் என்பவள் பொறுமை மிகுந்தவளாகவும் நாணம் மிகுந்தவளாக இருக்கிறனால தான் அந்த பண்பு இருக்க போய் தான் நிர்வாகம் சிறப்பாக இருக்குது. அதன் அடிப்படையில் என்னுடைய தீர்ப்பு இரண்டு ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கமாக இருந்தாலும் பண்புடையவர்கள் மூலமாக தான் நிர்வாகம் சிறந்திருக்கும். நிர்வாகம் வரவு செலவு கணக்கு தான், லாபம் இல்லைன்னா நிர்வாகத்தை பூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் பண்பு இருந்தால், அவங்க சொன்னாங்க அம்மாவுக்கு சோறு போடும்போது 4 பேருக்கு போடும்பொழுது ஒருத்தவங்க இல்லை அம்மாவுக்குன்னு கேட்கும்போது என்னுடைய அம்மா அப்படி தான், இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் மிச்ச மீதி தான் சாப்பிடுவாங்க. எப்போ சாப்பிட்டாலும் மிச்ச மீதி தான் சாப்பிடுவாங்க. என்ன காரணம்? என்னோட குழந்தை சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு எதுக்கு ரொம்ப முக்கியம்? பண்பு தான் முக்கியம். அப்போ பண்புடையார் பட்டுண்டு உலகம்தான் முக்கியம். இது ரொம்ப முக்கியம். வேலுநாச்சியார் அம்மா சொன்னாங்க, அறநெறி தான். அதாவது இல்லத்தில் இருந்து இவங்க இல்லத்தில் நிர்வாகத்தை தான் கட்டடம், ஆனால் உண்மையான அஸ்திவாரம் என்பது பண்பு தான். அந்த வள்ளுவர் பண்புக்கு முக்கியம் சொல்கிறாரு, அறநெறி தான் சொல்கிறார். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்திலின் ஊங்கு இல்லை கேடுன்றார். நம்ம சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சதை நமக்கு தேவையாக வைத்துக்கொண்டு பிறருக்கும் நன்மை செய்யலை என்றால், அறத்தை செய்யவில்லை என்றால் அதனால் எந்த பயனும் இல்லை. அப்போ அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை, அதனை மரத்திலின் ஊங்கு இல்லை கேடு. அப்போ அறத்தை மறப்பது எது அப்படின்னா நிர்வாகம் தான் மறக்கும், ஆனால் பண்பு மறக்காது. அப்போ பண்பு தான் உயர்ந்தது என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பை நான் உங்களுடைய வள்ளுவர் கருத்தாக இந்த அவையில் வைக்கின்றேன். நிர்வாகம் என்பது சிறந்ததாக இருந்ததாக இருந்தாலும் உலகத்துக்கே ஒரு நிர்வாகத்துக்கு மேன்மை தரக்கூடியது எது அப்படின்னா தன்னுடைய அறநெறி சேர்ந்த அன்பு தான். அது உலகம் என்பது ஒரு குடும்பம். நம்ம ஞானம் ஒட்டுமொத்த ஞானம் கருதினும் கைவிடும்னாரு. அப்போ அந்த ஞானம் கருதினும் கைவிடுக்கு எது அப்படின்னா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஞானம்ன்ற சொல்லே சாதாரண விஷயம் இல்லை. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது. ஏன் வள்ளுவர் காலம் என்று சிறிது, அதாவது சின்ன உதவி செஞ்சாலும் உலகத்தை சொல்லலை, ஞானத்து காட்டிலும் பெரிதுன்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நம்ம சாலையில் போகிறோம், ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு, நம்ம ரத்த சொந்த பந்தம் கிடையாது, உடனே பார்த்து ஐயோ ரத்தம் போகுதே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி நம்ம 108க்கு ஃபோன் பண்ணுவோம். பக்கத்தில் உதவிக்கு ஆளுப்போம். அதுக்கு என்னங்க காரணம்? பண்பு தாங்க காரணம். அது யாரோ ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரே, அவருக்கு ரத்தம் வருதே, அவரை நம்பி 4 பேர் இருப்பாங்களே, அவர் உயிர் போயிருமே அப்படின்றது வரவு செலவு கணக்கல்ல, தன்னை போல உயிரை எண்ணி பார்க்குறாங்க. அப்போ அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோல் போய் போற்றா கடை என்பது பண்பு தான். அப்போ சிறிய உதவியா அந்த இடத்துல சின்ன உதவி 108 ஆம்புலன்ஸ்னாலும் அவர் உயிர் காப்பாற்றப்படுது. அப்போ காலத்தினால் செய்த நன்றி சிறிது பெரிதுன்னு சொல்லலை, சின்ன உதவியாக இருந்தாலும் அதை வள்ளுவர் எங்கே ஒப்பிடுறார் என்றால் உலகத்தை காட்டிலும்
காட்டிலையும் ஞானம் பெருசு. ஞானம் என்றது யூனிவர்சல் காட்டில் எது பெருசுனா காலம். காலம் என்பது இறைவனுக்கு சமம். இறைவனுடைய பண்பு எப்படி இருக்குன்னா அன்பும் கருணையாக இருக்கும். அதனால் அன்பும் கருணையாக இருக்கக்கூடிய பண்பைத்தான் வள்ளுவர் சான்றோர் என்று சொல்றார். சான்றோருக்கு 5 பண்பு முக்கியம். அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. அன்பு எல்லை கட்டினா தன்னாடு, தன்மொழி, தன்னினம் என்ற எல்லை கட்டினா அறமில்லாத செயலுக்கு அதே அன்பு துணையாக போயிடும். ஆனால் அந்த அன்பு எல்லை கட்டாமல் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் என்றால் பழிச்செயல் வராமல் நாணம் வரும். அந்த நாணம் வருவதற்கு என்னன்னா தனக்கு ஒப்பாக பிற உயிரை மதிக்கணும். அப்படி ஒப்பாக மதித்தா மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கருணையான எண்ணம் வரும். அன்பை அறிவின் துணை கொண்டு கருணையாக மாற்றணும். கருணை இருந்தால் தான் நன்மை செய்ய முடியும். அப்போ 5 பண்புகளை கொண்டது தான் மாண்பு. இந்த மாண்புன்னு வைத்தது என்ன காரணம் என்றால் ஒரு பெண் என்பவள் இறைவனுக்கு சமமானவள். ஒரு பெண்ணை போற்றுகின்ற பொழுது உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த ஞானமும் கிடைக்கும்ன்றதான் வள்ளுவருடைய பார்வை. அதனால் பண்புதான் உயர்ந்தது என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.